ஒரு பக்கம் மீனாவுடைய கோபம் நமக்கு வந்து ஒரு மாதிரி வாவ் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கம் அதை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளே வந்து ஆச்சரியப்படுற மாதிரி இப்போ அண்ணாமலையே கோவப்பட்டார். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள் நடக்குது? இப்போ திருப்பி திருப்பி வந்து இவரை வந்து குறை சொல்கிற மாதிரி எல்லாரும் பேச, முத்து தான் அதெல்லாம் பண்ணியிருப்பாரு, அவர் வேணுனே பண்ணியிருப்பாருங்கிற மாதிரி மனோஜ், ஸ்ருதியோட அம்மா, அப்புறம் விஜயா எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் யாருக்குமே மனசாட்சியே இல்லையா? போய் இடிக்கிற மாதிரி போயிருக்காரு, பிரேக் பிடிக்கல, யாரோ பிரேக்கில் ஏதோ செஞ்சுட்டாங்களா என்னங்கிறது கூட தெரியல. அவர் அதனால் போய் அந்த ஸ்கூல் குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக வண்டியை திருப்பி கொண்டு போய் இந்த வண்டியை தெரியாமல் இடிச்சிட்டாரு. அவர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன இருக்கிறது? அவர் என்ன உங்களுக்குலாம் எதிரியா? அவர் உயிருக்கே ஏதாச்சும் ஆபத்தை இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் அப்படின்னு வந்து எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்க, இதெல்லாம் சொல்கிற கதையெல்லாம் நம்புறபடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்களும் பேச ஆரம்பிக்கிறார் இப்போ மனோஜுமே. ஆனால் அதுக்கு முன்னாடி ரோகிணிக்கு லைட்டாக மனசில் உரைக்கவும் ஆரம்பிக்குது. நம்ம பண்ண தப்பு தான் ஏதோ பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு வந்து இவர் கோவமாயிடுறாரு அண்ணாமலை. டேய் விட்டு அரைஞ்சன் வை அப்படின்னு மனோஜை கைவாங்கி நீ வாய மூடு அப்படின்னு இந்த பக்கம் விஜயாவையும் திட்டி, இந்த பார் அவனையும் அவன் சொல்கிறத கேட்டு எனக்கே வந்து ஆடி போயிடுச்சு. என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் உயிர் அங்கேயே நின்று போயிருக்கும். அவன் நல்லபடியாக வந்துட்டான், அதாவது நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது ஸ்ருதியோட அம்மாவையும் வந்து இவங்க தான் ஏற்றி விட்றாங்கிறத சொல்லி கடைசியில் ஸ்ருதியே வந்து கோவமாக மலையாளத்தில் அவங்க அம்மாட்ட திட்டிடுறாங்க. நீ என்ன வேணா பிரிச்சு விடலான்னு வந்துகிட்டு இருக்கியா அப்படின்ட்டு. என்ன நான் ஒரு அக்கறையில் வந்து பேசினா அப்படின்னா நீ ஒன்றும் அக்கறையெல்லாம் படுற மாதிரி தெரில, உன ஒரு லிமிட்டில் இருந்துக்கோ அப்படின்னு எல்லாரும் வார்ன் பண்ணி கடைசியில் வந்து விஜயாவையும் வாய மூட சொல்லி அனுப்பிடுறாங்க. போனதுக்கப்புறம் தான் இவங்களும் அவங்களும் ஒன்று தான், மீனாவோட அம்மாவும் ஸ்ருதியோட அம்மாவும் ஒன்றா தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா விஜய் அதெல்லாம் முடியாதுன்னு கிளம்பி போகிறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்கிட்டக்க யாரோ ஒருத்தர் அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அடிச்சுட்டு வந்த நகை, அதாவது வந்து வழிப்பறி பண்ண நகையை கொண்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அதை வந்து 2 லட்ச ரூபா போகணும், அந்த நகையை வந்து 1 லட்ச ரூபாய்க்கு நான் விற்று தரேன்ட்டு அதை யார்கிட்ட விற்கலாங்கிறாங்கன்னா ரோகிணிகிட்ட விற்கலான்னு முடிவு பண்ணுறாங்க சிட்டியும் பிஏவும் சேர்ந்து. இது எல்லாத்துக்கும் நடுவில் மீனா என்ன பண்ணுறாங்க, மீனாவுக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர் வீட்டுக்கு கூட்டு போய் அங்கே பேசினா அந்த அருண் வந்து நீ கொல்ல முயற்சி பண்ணன்னு சொல்லியிருக்கான்ப்பா, 6 மாதம் அவன் லைசன்ஸ் கேன்சல் பண்ணுங்கிறாங்க, பெரிய பிரச்சனையாக போகுது அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்க, எப்படியாவது நான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா, எப்பவும் போல் முட்டாள்தனம் பண்ணுற முத்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு குடிச்சிட்டு போய் அந்த போலீஸ் ஆஃபீஸர் வீட்டில் பிரச்சனை பண்ண அந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு இவருக்கு மொத்தமாக லைசன்ஸே கேன்சல் பண்ணுற மாதிரியோ உள்ள தூக்கி போடுற மாதிரியோ செய்ய போகிறாங்க. மீனா எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வீணாக போகுது. கடைசியில் எங்கே வந்து எல்லாம் நிற்குதுன்னா குடியில் தான் வந்து நிற்க போகுது. ஸோ இதெல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த கதை போகிற போக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். கண்டென்ட் இல்லாமல் எங்கெங்கேயோ எடுக்கிறாங்கன்னு தோணுதாங்கிறதையும் சொல்லுங்கள்.